பிரதீபா இன்விடேஷனை வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டு மதனுக்கு கால் செய்து சொன்னாள். வைஷ்ணவிதான் என் நம்பரை தந்திருக்கிறாள். நிச்சயம் பிரியாவை திருமணத்திற்கு அழைத்து வருவாள். அவளை பார்க்கலாம் என கண்டிப்பா வந்துடுறேன் என்று சொன்னான். பிறகு வைஷ்ணவிக்கு கால் செய்து அவன் வருவதாக சொல்லியிருக்கிறான் என்றாள். திருமண நாளன்று எப்படியும் பிரியாவை மதனுக்கு கட்டி கொடுக்க மாட்டார்கள் என வைஷ்ணவி அவளை அழைத்து வராமல் தன் கணவனோடு வந்திருந்தாள். கல்லூரி தோழிகளோடு பேசிக் கொண்டிருக்கையில் ஜாஸ்மின் வந்தாள். அனைவரின் கண்களும் அவளைதான் பார்த்தன. அப்படி ஒரு அழகாய் வந்திருந்தாள். இன்னும் மதன் வரவில்லையே என வைஷ்ணவி அவனுக்கு கால் செய்து, எப்பங்க வருவீங்க? ஜாஸ்மின் வந்திருப்பாங்க, அதனால நான் வரலங்க. நீங்க அவளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் தாங்க உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட சொன்னேன். இல்லங்க, எனக்கு யாரையும் பிடிக்காது. கடைசி வர பிரியாவை நினைச்சிட்டே வாழ்ந்துருவேங்க. நான் வச்சிடுறேங்க. ஏங்க இப்படி உங்க காதலை வீணடிக்கிறீங்க? அதை ஜாஸ்மின்க்கு கொடுக்கலாம்ல. என்னால வேற யாரையும் அவ இடத்துல வைக்க முடியாதுங்க. உங்க அன்புக்கு நன்றிங்க என கட் செய்தான். வைஷ்ணவி ஜாஸ்மினை தேடி சென்று அவளிடம், நீ இன்னும் மதனை லவ் பண்றியாடி? ஆமாண்டி, ஏன் கேக்குற? அவன் ஒரு பொண்ணு லவ் பண்றாண்டி, அதான் உன்னை வேணான்னு சொல்றான். அவன் லவ் பண்றானே உனக்கு எப்படி தெரியும்? அவனை ரீசெண்டா மீட் பண்ணேண்டி, அப்ப சொன்னான். மீட் பண்ணியா? அப்போ அவன் நம்பர் வாங்குனியா? வாங்கினேண்டி, ஆனா உன்கிட்ட கொடுக்க வேணான்னு சொன்னான். சரி, யார லவ் பண்றான்? ரவியோட சிஸ்டரை ஸ்கூல்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கான். வேற சாதின்னு ரவி வீட்ல ஒத்துக்க மாட்றாங்க. அப்புறம் என்ன, அவரு ஃப்ரீ தானே, நீ நம்பரை கொடு, நான் பேசிக்கிறேன். நான் இப்பதான் அவன்கிட்ட பேசினேன்டி, உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். நீ இங்க இருப்பேன்னு அவன் இந்த மேரேஜ்க்கு கூட வரலடி. நம்பர் கேட்டா ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க என சொல்லிவிட்டு நேராய் பிரதீபாவிடம் சென்றாள். மதனுக்கு கால் பண்ணி அவன் ஏன் இன்னும் வரலன்னு கேளு. ஜாஸ்மின் இருப்பேன்னு வரலன்னு சொல்லுவான். நான் மேரேஜ்க்கு வரலன்னு சொல்லி அவனை வர சொல்லுடி. நீதான் இருக்கியேடி. என் பேரு ஜாஸ்மின் ரோஸ்னு உனக்கு தெரியாதா? இனி என் பேரு வெறும் ரோஸ் தான். நீ கால் பண்ணு. சரிடி என பிரதீபா கால் செய்தாள். ஜாஸ்மின் தன் தோழிகளிடம் நடந்ததை கூறி தன்னை ரோஸ் என்று அழைக்கும்படி கூறினாள். திருமணம் நடப்பதற்குள் மதன் கல்யாண மண்டபத்தை வந்தடைந்தான்.